ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி டெலிஷியஸ் ஃபுட்ஸில் ரொம்பவே சிம்பிளான பட் டேஸ்டியான மட்டன் லேயர் பிரியாணி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதோடு சேர்த்துக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா நான் வீட்லேயே ரெடி பண்ணது தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மெஷர்மெண்ட்டோடு நான் பிரியாணி மசாலா போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஒரு கப்பு தயிரும் ஒரு பிடி கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் விட்டுட்டு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ரைஸ் இந்த பக்கம் வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 4 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு ஒரு பிடி புதினாவும் சேர்த்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 70% வெந்தால் போதும், ஏன்னா நம்ம தம் போடும்போது பேலன்ஸ் வெந்துடும். ஸோ ஒரு 70% மட்டும் வேக வச்சுட்டு அதை வடித்து எடுத்துடலாம். இப்போ லேயர் போட்டுடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வடித்த ரைஸ்லேருந்து பாதி மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு பாதி கிரேவியை இதில் மேலே ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்கிற ரைஸையும் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற கிரேவியையும் இது மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி நிறைய புதினாவும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி வெயிட் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் தம் போட்டு இறங்கினா நம்ம சூப்பரான மட்டன் லேயர் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.